வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் அரை மூடி தேங்காவை சில்லு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸ் துண்டு இஞ்சி போட்டுக்கிறேங்க. பாருங்கள், சட்னிக்கு பொட்டுக்கடலை ஒரு கை அளவு போட்டுக்கிறேன். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய். இது கொஞ்சம் காரம் கம்மிங்க, அதனால் 5 மிளகாயே நான் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இந்த மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். இது தோசைக்கு நல்லா இருக்குங்க. தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ஆயில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேங்க. காயிட்டும். இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கிட்டுங்க. பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சட்னியில் ஊற்றிடலாங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க தோசை ஊற்றிக்கலாம். அப்போது தோசைக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், சீக்கிரம் ஆகிடும். தோசை எவ்வளோ முருகலாக ஆகிடுச்சு. இப்போ நான் எடுக்கிறேன். தொட்டுனே பேப்பர் மாதிரி வருது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஒரு தோசைங்க. பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். ஒரு அருமையான தோசை சட்னி போட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு தேங்காய் சட்னிக்கு இந்த தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.